வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இடைத்தேர்தலில் இபிஎஸ் வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவு அளிக்கும் படிவம் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைப்பு. ஒப்புதல் அளித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்குள் திருப்பி அனுப்ப அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உத்தரவு. இடைத்தேர்தலில் வேட்பாளரை திரும்பப் பெற ஓ பன்னீர்செல்வத்துக்கு அண்ணாமலை வேண்டுகோள். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளருக்கு ஆதரவு என ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் பிரசாரம் தீவிரம். முதியோர் உதவித்தொகை மீண்டும் வழங்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் உணர்வோடு செயல்பட வேண்டும். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அறிவுரை. பருவம் தவறிய மழையால் டெல்டா மாவட்டங்களில் லட்சக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல். மழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்க ஓபிஎஸ் இபிஎஸ் வலியுறுத்தல். சேதங்களை ஆய்வு செய்ய 2 அமைச்சர்களை அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலில் தேரோட்டம் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எஸ்டேட் மேலாளரின் நண்பர் உள்ளிட்ட 3 பேருக்கு சமன். வரும் 7ஆம் தேதி ஆஜராக காவல்துறை உத்தரவு. திருநெல்வேலி தென்காசியில் பரவும் காய்ச்சல். திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தனிப்பிரிவில் 70 பேருக்கு சிகிச்சை. சிலியில் கடும் வெப்பத்தால் அடுத்தடுத்து பரவும் காட்டுத்தீ. 13 பேர் உயிரிழப்பு. இலங்கையில் 75வது சுதந்திர தின கொண்டாட்டம். நெருக்கடி நிலவும் சூழலில் கொண்டாட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் முழு அடைப்பு. 2வது நாளாக குறைந்த தங்கத்தின்